அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் வழியாக தமிழ் வருட பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த விஸ்வாவசு வருடத்தினான பலன்களில் கடகம் ராசி பற்றி பேச வந்திருக்கிறேன். கடந்த 5 வருடங்களாக சனி பகவான் 7க்கும் 8க்குமான இடத்தில் இருந்து சில தொந்தரவுகளை கொடுத்திருந்த சனி பகவான் இப்பொழுது பாக்கிய சனியாகவும், ராகு கேதுக்கள் 9க்கும் 3ல் இருந்து கொண்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது 8லும் 2லும் வருவதாலும், குரு பகவான் லாபஸ்தானத்தில் கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் லாபம் பெற முடியாத நிலை இருந்தும் இப்பொழுது 6ஆம் அதிபதியாய் இருந்து விரயத்திற்கு போகிற குருபானால் வருகின்ற நன்மைகளை பற்றியும் கடகம் ராசிக்கு பேச வந்திருக்கிறேன். கடகராசி பொதுவாக கருணை, இரக்கம், தாய்மை, அன்பு நிறைந்த ராசி. எல்லாருக்கும் ஈஸியாக சொல்றத அப்படியே கேட்டுருவாங்க. பொதுவா இது ரொம்ப இரக்க குணம் உள்ள ராசி. மற்றவர்களுக்காக இறங்கி எதை வேணாலும் செய்வாங்க. ஏதோ ஒரு ஜாமீன் கையெழுத்து போறதுனா கூட டக்குன்னு போட்டுருவாங்க. தாய்மை நிறைந்த ராசி. 12 ராசிகளிலே கடகராசி தாய்மை நிறைந்த ராசி. ஏன்னா அம்மா தான் முதல் உலகம். அம்மா மிஞ்சி வேற எந்த சக்தியும் கிடையாது. அந்த அம்மாவோட ராசி தான் கடகம் ராசி. கடகம் பாத்தீங்கன்னா பெரிய மகான்கள் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. கடகம் தான் இந்த உலகத்தையே மிகப்பெரிய இரக்க குணத்தையும், மற்றவர்களுக்கு ஈகை குணத்தையும், மற்றவர்களுக்கு அன்னதானத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா கடகராசி தான். ஏன்னா கடகம் பாத்தீங்கன்னா இருக்கிற புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். குரு எப்பவுமே பிறருக்காக உதவுவாரு. பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சித்தர்களும் யோகிகளும் பிறந்த நட்சத்திரம். அதனால ரொம்ப இரக்க மனப்பான்மை இருக்கும், மற்றவர்களுக்காக வாழ்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தா புத பகவானோட நட்சத்திரம். இது பாத்தீங்கன்னா அறிவையும் தெளிவையும் மற்றவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆயில்ய நட்சத்திரம். இந்த கடகராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பொதுவா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க. வேற அண்ணன் ஒரு 4 நாள் அன்பா பேசுனாங்கன்னா உடனே போய் அவங்களுக்கு ஜாமீன் போடுறது, மாட்டிக்கிறது, இந்த மாதிரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, கருத்து வேறுபாடு ஒரு கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அடுத்து 8ல் அவரே ஆட்சி பெற்ற கும்பத்துல வரும் பொழுது பிரிவினை, வம்பு, வழக்கு, சண்டை, மனைவி குடும்பத்தோட சண்டை, அது மாதிரி எதிர நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்ல தொந்தரவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். வம்பு, வழக்கு, விபத்து, கண்டம், இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க. இப்ப கடகராசி நேயர்கள்ட்ட போய் நீங்க தமிழ் வட பலன் போய் சொல்ல போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அனுப்புவாங்க 5 வருஷமா இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனா இந்த வருஷம் பாக்கியத்தில் வரக்கூடிய சனி பகவானால் நன்மைகளும், 2ல் வர கேது, 8ல் வர ராகுனாலும், 12ல் அதாவது 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ல் மறைகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பாக்கியத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால கலந்து பலந்த செய்வாரு. சரிங்களா? இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு முன்ன இருந்த நிலைமைக்கு இப்ப கொஞ்சம் நல்ல நிலைமை தான் மாறப்போகுது. இனி பாத்தீங்கன்னா கடகம் மேன்மை பெறும் தான் சொல்லலாம். மற்றபடி உடல் சார்ந்த முதுகு, அதாவது சனி 9ஆம் இடத்துல போகும்போது பெண்ணா இருந்துச்சுன்னா அப்பா மகள் உறவு நிலை பலப்படும். இதுவரை சண்டை சச்சரவா இருந்திருப்பாங்க அப்பா மகளுக்கு. ஏன்னா அங்க போய் குருவோட வீட்டுல சனி பகவான் போறதுனால அப்பா மகள் உறவு நல்லா இருக்கும். இதே பையனோட ராசியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாத்துக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்தை பாக்குறதுனால வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது. மற்றபடி குரு பகவான் 6ஆம் இடத்தை வாங்கினதுனால தொழில நீங்க எடுத்த முயற்சிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பாக்குறாரு, ராகுவே பாக்குறதுனால உங்களுக்கு எந்த விபத்து பிரச்சனை இருந்தா கூட அதுல கொஞ்சம் ஒரு சுமூக தீர்வை தான் கொடுப்பாரு குரு பகவான். மற்றபடி பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், எலும்பு, பேக் பெயின் சொல்லக்கூடிய கடகத்துக்கே பொதுவா பேக் பெயின் இந்த மாதிரி சம்பந்தமான ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா இனி கொஞ்சம் உங்களோட தேர்த்திக்கங்க, யாருக்கு ஜாமீன் போடாதீங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்காம நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லோன் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமணம் ஆகி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இப்ப குடும்ப உறவுகளை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் வேலைன்னு சொல்லக்கூடியது, வேலைக்கு போய் அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டு இருக்கோம், வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியத்துல வரைய சனியால் பாக்கியங்கள் தான் பெற போறாங்க.
கடகலக்கணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பொதுவாகவே சனி பகவான் ப்ராப்ளம் பண்ணா கூட பாக்கியத்தில் வரும்போது பாக்கிய வேலையும் செய்வார். குரு வீட்டுல சனி போகும்போது இந்த கடகராசிக்காரங்க நிறைய எஃபெக்டா போடணும், நிறைய உழைப்ப போடணும். அப்ப போட்டாதான் அதுல ஜெயிக்க முடியும். கடகம் வந்து பாத்தீங்கன்னா நீர் வீடுனால நீர் நிறைந்த இடங்கள்ல போய் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு பண்றதுனாலும், கடகராசிக்கும் கடக லக்கணமா இருந்தாலும் யாரு இருந்தாலும் பழனிமலை முருகன் வழிபாடும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் அருமையா இருக்கும். இந்த குருவோட ஆதிக்கம் வந்து 12ல வர்றதுனால குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், ராகு வந்து 8ல வர்றதுனால துர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் 4 to 6 ராகு கால நேரத்துல துர்க்கைக்கு நெய் விளக்கு போட்டு வழிபடுறதுனாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், கடகராசிக்காரங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கும், கால்நடை வளர்ப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி உடல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவு கொடுத்தா கூட உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் நடக்கும். மற்றபடி முன்னேற்ற நிலைமையோட நிலைமை மாறி நற்பலன்களை தருவார். இந்த விசுவாச வருடத்தின் சிறப்பு பலன்கள் இந்த யூடியூப் சேனல், திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடகராசி இனி மேன்மை பெறும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். எனது பெயர் சுப்பிரமணியன் பெருமாள். என்னுடைய நண்பர் 99 436 80 888. நன்றி, வணக்கம்.